Hi, this is Dr. Rashida from Al Shafi Clinic. இன் சம்மர் வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் அப்படின்றது எல்லாருக்குமே காமனாக வந்துடுது. ஸோ இந்த பாடி ஹீட் உங்களுக்கு இருக்கா? பாடி ஹீட் எதனால் அதிகமாகுது? இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இப்போ சொல்ல போகிற ஒரு 8 பாயிண்டில் வந்து இதில் 2-3 சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்தாலுமே உங்களுக்கு பாடி ஹீட் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஸ்வெட்டிங் இருக்கும், அதாவது அதிக வேர்வை இருக்கும். அந்த வேர்வை வந்து அதிகமாக வந்து ஸ்மெல் இருக்குது, ஃபவுல் ஸ்மெல்லுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பாடி ஹீட் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தாகம், அதாவது சிவியர் தர்ஸ்ட் இருக்கும். ஸோ இது தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் போனாலே வந்து பார்த்தீங்கன்னா முகம் வந்து ரொம்ப ரெட்னஸ் ஆகிடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷஸ் வருது, இது இருக்கும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் ஏற்படுறது, பிளிஸ்டர்ஸ் மாதிரியான பாயில்ஸ் இருக்கிறது, இல்லை பிம்பிள்ஸ் வர்றது, இதெல்லாமே வந்து ஓவர் பாடி ஹீட்டில் நடக்கக்கூடிய விஷயம். இதில் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாத எரிச்சல், அப்புறம் வந்து கை எரிச்சல், கை பாதமும் கால் பாதமும் வந்து ரொம்ப வந்து எரிச்சல் இருக்குது அப்படின்றது பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நரை ஏற்படுறது, அதாவது கிரேயிங் இருக்குது இல்லையா? ஸோ கிரேயிங் வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகும். இந்த மாதிரி பாடி ஹீட் அதிகமாகும் போது கிரேயிங்கும் வந்து அதிகமாகும். இது தவிர்த்து கண் எரிச்சல் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முடி உதிர்தல், ஸோ இதெல்லாமே இருக்கும். செவன்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பெண்களுக்கு அதிகப்படியான பாடி ஹீட்னால வந்து மென்சுரல் ப்ளீடிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மவுத் அல்சர்ஸ், அதாவது வாயை சுற்றி வந்து புண் வருது, உதட்டுக்குள்ளே வந்து புண் வருது, இது மாதிரி இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைல்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். எய்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இரிட்டேட் ஆகுறது, அப்புறம் வந்து ஷார்ட் டெம்பர் ஆகுறது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப அதிகப்படியான பாடி ஹீட்டில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் நான் இப்போ மேல் சொன்ன 8 பாயிண்ட்ஸில் வந்து 2-3 சிம்டம் இருந்தாலே வந்து உங்களுக்கு அதிகப்படியான பாடி ஹீட் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதிக பாடி ஹீட் உள்ளவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 5 பாயிண்ட் வந்து பார்க்கலாம். அதிகப்படியான பாடி ஹீட் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து டெய்லியும் எவ்வளோ அவங்களோட பாடி வெயிட்க்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கணும்னு இருக்கு இல்லையா? ஸோ அவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் வாட்டர், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இளநீ. ஸோ இளநீல வந்து பார்த்தீங்கன்னா 96% வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கு. இதில் வந்து ரொம்ப அதிகப்படியான எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து எடுக்கிறதுனால பாடி ஹீட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நேச்சுரலா குறைக்க முடியும் நம்மளால. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஷ்கார்ட், அதாவது பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஜூஸ் கூட நீங்க ரெகுலரா எடுக்கலாம். காலையில எம்டி ஸ்டொமக்ல வந்து ஒரு 2 பீஸ் எடுத்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வடிகட்டிட்டு நீங்க டெய்லியுமே ரெகுலரா ஹாஃப் கிளாஸ் இல்ல 1 கிளாஸ் எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து நல்ல வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நிறைய பாடி ஹீட்டை வந்து குறைக்கும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகர் கேன் ஜூஸ். ஸோ சுகர் கேன் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா இது லிவர் மெடிசன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா லிவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு ஹீட். ஹீட்டை ரொம்ப அதிகப்படுத்துறதே வந்து லிவர் தான். ஸோ லிவரோட மெட்டபாலிசம் டவுன் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி பாடி ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஜூஸ்ல நம்ம எப்படியும் லெமன் அண்ட் மின்ட் இதுவும் சேர்த்து தான் வந்து சுகர் கேன் ஜூஸ் வரும். ஸோ இது நேச்சுரலாகவே வந்து லிவரை டீடாக்ஸ் பண்ணுறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ பாடி ஹீட்டையும் வந்து குறைக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா குல்கந்த். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரோஸ் பெட்டல்ஸ், அதாவது பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் பண்ணக்கூடிய குல்கந்த் வந்து நீங்க பாலில் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனாலையும் வந்து பாடி ஹீட் வந்து நேச்சுரலாகவே நீங்க வந்து கம்மி பண்ணலாம். சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெலன் ஃப்ரூட்ஸ். ஸோ வாட்டர் மெலன், மஸ்க் மெலன், இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 90 to 100% கூட சொல்லலாம். ஸோ வாட்டர் கண்டென்ட் இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இது ரெகுலரா நீங்க சம்மர்ல எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பாடி கூலண்ட் ஆகும் நேச்சுரலாவே. இந்த ஐ இரிட்டபிலிட்டி, அதாவது கண் எரிச்சல் இருக்கும் நிறைய பேருக்கு அதிகப்படியான ஹீட்ல, இல்ல வந்து கை கால் எரிச்சல் இருக்கும், அப்புறம் வந்து அசிடிட்டி அதிகமாகும். இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி ஹீட்னால இன்ஃபிளமேஷன்ஸ் வந்து பாடியில அதிகமாகி வலிகள் ஏற்படும், அங்கங்க மூட்டு வலியா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய வலிகள் ஏற்படும். இந்த மாதிரி ஃபுட்ஸ், இந்த மாதிரி வந்து மெலன் ஃப்ரூட்ஸ், அப்புறம் கோகனட் வாட்டர், சுகர் கேன் ஜூஸ், ஆஷ்பாத் ஜூஸ், இதெல்லாம் ரெகுலரா டெய்லியுமே நீங்க மாத்தி மாத்தி எடுத்துட்டு வரும்போது வாட்டர் கண்டென்ட் கரெக்டா பாடிக்கு போய் சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலாவே ரெடியூஸ் ஆகும். எதனால பாடி ஹீட் வந்து அதிகமாகுது அப்படின்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் எடுக்கல அப்படின்னா பாடி ஹீட் ரொம்ப அதிகமாகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான சம்மர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால கூட வந்து நிறைய வந்து பாடி ஹீட் அதிகமாகும். ஸோ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். தீர்வு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உணவுல சில மாற்றங்களை பண்ணணும். நான் சில எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது இப்ப பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா? பச்சை மிளகாய், அப்புறம் வந்து பெப்பர், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். எதுக்கு பதிலா அப்படின்னா ரெட் சில்லிஸ், அதாவது காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து கேப்சிகம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஹீட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சமையல்ல வந்து
ரெட் சில்லிஸ்க்கு பதிலாக வந்து கிரீன் சில்லிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாற்று முறைகள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பாடி ஹீட் கம்மியாயிடும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் ஆல்மண்ட்ஸ்க்கு வந்து நேச்சுராகவே வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் கம்மி பண்ணிக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஸோ டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நைட் ஊற வச்ச ஆல்மண்ட் வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 5 to 6 ஆல்மண்ட் வந்து ஊற வச்சு நீங்கள் எடுக்கிறது மூலியமாகவும் பாடி ஹீட் கம்மியாகும். தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அதாவது எண்ணெயில பொரிக்கக்கூடிய எந்த வகையான உணவுகளையும் வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதனால கூட வந்து பாடி ஹீட் கம்மியாகும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் வந்து நல்லதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஹீட் பாடி உள்ளவங்க வந்து இதை ரொம்ப தவிர்ப்பாங்க, ஏன்னா ரொம்ப பாடி ஹீட் ஆயிடும்னு. ஆனா இதுல நிறைய இது சீசனல் ஃப்ரூட்ன்றதுனால நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. இது எப்படி ஹீட் பாடி உள்ளவங்க எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாம்பழம் வந்து வாங்கிட்டு ஒரு மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே வந்து நல்ல வாட்டர்ல சோக் பண்ணி வச்சுட்டு, அதாவது ஊற வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் எடுத்து நீங்க சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து பாடியில ஏறாது. ஸோ வந்து நீங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா சீசன்லயும் வந்து விடவே முடியாத ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டீ அண்ட் காஃபி. ஸோ அப்ப சம்மர்ல வந்து டீ அண்ட் காஃபினாலையும் நிறைய ஹீட் அதிகமாகும் பாடியில. இதை நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா அதாவது இப்போ ஒரு டம்ளர் ஃபுல்லா எடுக்கிறீங்க, அதாவது 3 வேளை 4 வேளை அப்படி எடுக்கிறது வந்து அந்த குவான்டிட்டியை வந்து நீங்க கம்மி பண்ணலாம். அதாவது ஸ்மால் கப்ஸ்ல எடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த டைம்ஸ் நீங்க இப்போ 4 வாட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அது 2 வாட்டி இல்ல ஒரு 3 வாட்டி இப்படி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த அளவையும் குறைச்சிட்டு இந்த டைம்ஸ் ஆஃப் டீ நீங்க எடுக்கிறதையும் வந்து குறைக்கும் போது பாடி ஹீட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து குறைய ஸ்டார்ட் ஆயிடும்.